ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவளுடைய அப்பாவுக்கு இந்த கேமை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த கம்பெனி ஓனர் இருக்கான்ல, அவன் லாஸ்ட்டாக விளையாண்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் விளையாண்டு வின்னானாங்க, அதனால அவங்க எல்லாத்தையுமே நம்ம எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அந்த டைமில் பிஎம் வந்து, சார் நைட் ஆயிடுச்சு, கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னதும் ஓனர் கோவமா, வேண்டாம், இவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அடுத்த லெவலில் கொஞ்சம் நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணுவோம், அதனால இன்னைக்கு நைட்டு விட்டுறலான்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அதை கேட்ட பிஏவும் சரின்னு போயிட்டான். அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, ஸோ அவங்க கிட்ட நீங்கள் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணீங்களா என்ன அப்படின்னதும், ஆமாம் நான் ஒர்க் பண்ணேன் தான், ஆனால் நான் இப்போ ரிசைன் பண்ணிட்டேன், இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணல, அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனி டிஎன்ஜி கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதான் இப்படி பண்ணிட்டேன், இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா இது எனக்கு ரொம்பவே ஆபத்தாக முடியும் அப்படின்னதும், ஸோ ஹீரோவும் சரிங்க நான் அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களுக்கு ஹீரோயினுடைய அப்பாவை எப்படியாவது தெரியுமா, எப்பாவது அவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயினுடைய அப்பாவுடைய பேரை சொல்லி கேட்க, ஏன்னா ஹீரோயினுடைய அப்பாவும் அதே கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணாங்க, அப்போ தெரிஞ்சிருக்குமான்னு கேட்குறான். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் வந்து எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலை. ஸோ உடனே நம்ம ஹீரோ டைம் செக் பண்ணுறான். டைமை பார்த்தா 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் கேமுக்குள்ளே இன்னுமே போகல இல்லையா, என்ன இது எப்போதுமே 12 மணிக்குள்ளே கேமுக்குள்ளே அனுப்பிடுவாங்க, ஆனால் இப்போ டைம் வந்து ரொம்ப போயிடுச்சு, ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு யோசிக்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆயிடுது. ஸோ ப்ளே பாய் எழுந்திரிச்சு, நான் நேற்று கேமுக்குள்ளே போகலை அப்படின்னா வேற யாராவது போனீங்களா அப்படின்னு அந்த இவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதில் மெசேஜ் பண்ணி கேட்குறான். ஸோ எல்லாருமே எந்திரிச்சு மெசேஜை பார்த்துட்டு நாங்கள் யாருமே கேமுக்குள்ளே போகலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே ப்ளே பாயும், ஒருவேளை நம்ம டேட்டா அந்த ஓனர்கிட்ட இல்லையோ, அதான் நம்மளை அந்த கேமுக்குள்ளே அனுப்ப முடியாமல் போயிடுச்சோ அப்படின்னதும், உடனே நம்ம ஹீரோவும், இல்லை அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஓனர் இந்த டேட்டாவெல்லாம் மிஸ் பண்ண மாட்டான், அவன் வேற ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான், அது என்னன்றது நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும், அப்போ தான் நமக்கு நல்லது, அது வரைக்கும் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல, ஸோ எல்லாருமே ஓகேன்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிச்சா கிளாஸ்க்கு போகிறா. அப்போ ஹீரோ சீனியர் பொண்ணு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கண்டுக்காம போக, ஏன்னா இவன் யாருக்கிட்டையும் சீக்கிரட்டா கேமை பற்றி பேசிட்டு இருக்கான் இல்லையா, அதை இவகிட்ட சொல்லலன்றது கோவம். உடனே ஹீரோயின் கிட்ட போய், நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும், நம்ம 2 பேரும் காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னதும், எனக்கு கிளாஸ் இருக்குது நான் வரல அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ, நம்ம நேற்று அந்த சீனியர் பொண்ணுக்கிட்ட பேசினதுனால தான் ஹீரோயின் வந்து கோவப்படுறாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவளை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு வந்து அவளுடைய அப்பா மெமரி கார்டில் உள்ள மேப்பை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு லோகோ மாதிரி ஒன்று தெரியுது. அதை பார்த்து ஹீரோயின், நம்ம அப்பா கிட்டே இதை பற்றி நம்ம கேட்டுடலாமே அப்படின்னு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறா. ஆனால் எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. அப்படியே இந்த பக்கம் செஃப்பை காமிச்சா யாருக்கும் தெரியாமல் ரொம்பவே சீக்கிரட்டாக அவங்க ரூமில் உள்ள ஹைடெக் லேப்டாப்பில் யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ செஃப்போடைய ரூம்மேட் வந்து, இவர் அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு எட்டி பார்க்குறான். உடனே செஃப் வந்து ரூம்மேட்டை பார்த்து பயந்து அந்த லேப்டாப்பை ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஸோ ரூம்மேட்டும் அவங்ககிட்ட எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான லேப்டாப் இருக்குது அப்படின்னதும் இவர் பயந்துக்கிட்டே, இது என்னுடைய மகளுக்காக வாங்கினேன்ற மாதிரி சொல்ல, அப்போ செஃப்போடைய ஒய்ஃப் வந்து செஃப்புக்கு வீடியோ கால் பண்ணி கோவமா, எதுக்கு ஃபேமிலி பாஸ்புக்கில் இருந்து பணம் எடுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செஃப்பும், நான் நம்மளுடைய பொண்ணுக்கு பிறந்த நாள் பரிசுக்காக ஒரு லேப்டாப் வாங்கினேன் அப்படின்னு பில்லை காமிக்க, அதை கேட்ட ரூம்மேட்டும் ஆமான்னு சொல்லி அந்த லேப்டாப்பை செஃப்போடைய ஒய்ஃப் கிட்ட காமிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறான். ஸோ இதை பார்த்து செஃப்பும் பயந்து போய் கோவமாக லேப்டாப் வாங்கிட்டு, நீ எதுக்கு என்னுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுற அப்படின்னு திட்டேன். ஸோ ரூம்மேட்டும் சரி என்னமோ பண்ணுங்கன்ற மாதிரி போயிட்டான். ஸோ கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போகிறான். அங்கே லேபுக்கு போக சொல்லி ஆன்லைன் ஃப்ரெண்டு வந்து மேப் கொடுத்துருப்பான் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு ரொம்பவே கேஷுவலாக போக, அப்போ அங்கே சீனியர் பொண்ணு வந்து ஹீரோ பார்த்து, நீ எதுக்கு என்னுடைய அப்பாவுடைய கம்பெனிக்கு வந்திருக்கிற அப்படின்னதும், அதுவா, நான் உன்னுடைய அப்பா ரிசர்ச் பண்ணுற ப்ராஜெக்டை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அப்படியா, அப்போ சரிவா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி இவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் நம்ம ஹீரோ சிப் எடுக்க ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமான்ற மாதிரி அந்த லேப் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். அப்போ அந்த சீனியர் பொண்ணு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ தெரிகிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி, நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக போஸ்ட் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் பாட்டுக்கு அந்த அங்கே லேப் வந்து தேடி பார்க்குறான். ஆனால் எங்கே இருக்குன்ற மாதிரி கரெக்டாக தெரியல. அதனால அப்படியே கிளம்புவோம். அப்போ சீனியர் பொண்ணு போஸ்ட் பண்ண ஃபோட்டோவும் பார்த்துட்டான். உடனே கோவமாக அவன்கிட்ட போய், இங்கே பாரு, நான் அவன்கிட்ட பேசுகிறேன் தான், ஆனால் அது நல்லா உன்னை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது, ஸோ நீ என்னை தப்பாக புரிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நான் அவன்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிறேன், நான் ஹீரோயினை தான் லவ் பண்ணுறேன்ற மாதிரியும் சொல்லிட்டு போகிறான். ஸோ அதை கேட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹேண்டிகேப்டு பொண்ணை காமிச்சா அவளுடைய அம்மாவை பார்க்க போறா. அவளுடைய அம்மா வந்து ஃபென்சிங் ட்ரெயினரா இருக்காங்க. அங்க ஹேண்டிகேப்டு பொண்ணுடைய சிஸ்டர் வந்து ஃபென்சிங் விளையாடிட்டு இருக்க, அதை பார்த்துட்டு சாக்காகி கோவமா, நீ இந்த கேம்ல விளையாடக்கூடாது அப்படின்னு அவளை கீழே தூக்கி வீசிட்டு என் கூட வா அப்படின்னதும், அப்போ அவளுடைய அம்மா வந்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு திட்டினதும், இவளும் கோவத்துல, நீங்க ஆல்ரெடி எனக்கு இப்படி ட்ரைனிங் கொடுத்து தான் என்னுடைய காலே போயிடுச்சு, இப்போ அதே மாதிரி தங்கச்சிக்கு கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களா, அவளுக்கு கிட்டார்ல தானே இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால அவளுக்கு இந்த கேம் தேவைப்படாது, நான் அவளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தங்கச்சி கையை
பிடிச்சு கூட்டிட்டு போறான். உடனே தங்கச்சி வந்து அக்கா நான் வரமாட்டேன், எனக்கு இந்த கேம் தான் பிடிச்சிருக்குது, எனக்கு அம்மா நல்லா தான் பண்ணுவாங்க, அதனால நான் இதை தான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னதும் அது கேட்ட இவா கோவமா நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்றேன், அது தெரியாம அம்மாவை நம்பிட்டு இருக்கே அப்படின்னு முறைச்சி பார்த்துட்டு கோவமா ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ண அந்த சைன் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுடைய அப்பா ஒர்க் பண்ண அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு வந்து சீனியர் பொண்ணுடைய அப்பா கிட்ட வந்து என்னுடைய அப்பா ஒர்க் பண்ண ரூம் நான் பார்க்கணும் அப்படின்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் இதுதான் உன்னுடைய அப்பா ரூம், அவர் தான் அந்த கம்பெனியோடைய ஒரு ஃபவுண்டர், ஆனால் திடீர்னு வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னு கேட்டால் எதுவுமே சொல்லாமல் ரிசைன் பண்ணிட்டு எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் என்னுடைய அப்பாவுடைய ரூமை செக் பண்ணணும் அப்படின்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த டைமில் தான் இந்த சீனியர் வந்து ஹீரோ கூட எடுத்த ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு கோவமா அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம நம்மளுடைய அப்பாவுக்கு இந்த கேமை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்குது, அதனால அவரை கண்டுபிடிச்சா அந்த கேமில் வந்து வெளியில் வர்றதுக்கான ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் லோகோ மாதிரி தான் ஹீரோக்கு ஆன்லைன் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ண லோகோ இருக்கும். அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆக்கி அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ண பாஸ்வேர்டு போல, அது என்ன பாஸ்வேர்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் சீனியர் பொண்ணு ஹீரோயினை பார்க்க கோமா ஹாஸ்டல் போகிறாங்க. ஏன்னா ஹீரோயினை தானே லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான், அதனால ஹீரோயின் கிட்ட சண்டை போடலான்ற மாதிரி வந்து இருந்திருப்பா. ஆனால் ஹீரோயின் வந்து ஹாஸ்டல் இல்லை, ஏன்னா அவள் வந்து இவளுடைய அப்பாவுடைய கம்பெனியில் தானே இருக்கிறான். ஆனால் இந்த ஹாஸ்டல் ரூமில் அந்த ரீல் பொண்ணு இருக்கிறான், அவளுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய பெட்டை பார்க்குறான். ஸோ ரீல் பொண்ணு புரிஞ்சுக்கிறா ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டாக ஏதோ பண்ண சொல்ல போறான்னு. உடனே என்ன பண்ணுறான்னா என்னாலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி கிஃப்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறான். உடனே சீனியர் பொண்ணு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டிஎன்ஜி கம்பெனி ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டு அதை யூஸ் பண்ண போகிறாங்க. அதை பார்த்து ரீல் பொண்ணு இதை போடாது, இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு இவ சிரிச்சுக்கிட்டு நான் எவ்வளோ டேஞ்சரான கேம்லாம் விளையாடி இருக்கிறேன், அதை விடவா இது டேஞ்சராக இருக்க போகுது அப்படின்னு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறா. அதை பார்த்து ரீல் பொண்ணு தடுக்காம இவ்வளோ திமிரா பேசுகிறல்ல, அப்போ அந்த கேம்குள்ளே வந்து சாகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறான். ஸோ நைட் ஆகுது, சீனியர் பொண்ணு அந்த ஹெல்மெட்டை போட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுறா. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறா. எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேம்குள்ளே வரும்போது ஒரு லிஃப்ட்டில் வருவாங்கல்ல, அந்த லிஃப்ட்டில் இருக்கிறா. அதை பார்த்துட்டு இந்த சீனியர் பொண்ணு நான் கேம்குள்ளேயா இருக்கிறேன், இது ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட அந்த லிஃப்ட்டில் உள்ள 19th பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறா. அந்த லிஃப்ட் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகுது. அதை பார்த்துட்டு சீனியர் பொண்ணு இது என்ன இடம் அப்படின்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்த பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து டனல் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த டனலுக்கு வந்திருக்கேன். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, உனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது, அதுக்கான ஆன்சர் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்க ஹீரோயின் ஓடி போய் அது யாருன்னு பார்க்க அங்கே செஃப் நிற்கிறாங்க. உடனே ஹீரோயின் செஃப் கிட்ட நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னதும் இல்லைம்மா நான் இப்போ தான் இங்கே வந்தேன் அப்படின்னதும் இதை கேட்ட ஹீரோயின் ஏதாவது உங்களுக்கு வாய்ஸாவது கேட்டுச்சு அப்படின்னதும் அப்படி எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட. அப்படியே இந்த பக்கம் பிளே பாய் வந்து பயமுறுத்துறான். உடனே மாஸ்க் பண்ணு வேற யாருமோ அப்படின்னு பயந்து வாழை வச்சு அட்டாக் பண்ண போறா. பிளே பாயும் பயப்படாத நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் வந்து நார்மல் ஆகி இது என்ன இடம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பிளே பாய் மாஸ்க் பண்ண இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டே வரேன். ஸோ மாஸ்க் பண்ணுக்கு கோவம் வந்து மறைச்சு பார்க்குறாங்க. பிளே பாயும் பயந்து போய் நான் ஃபண்ணுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி சிரிக்கேன். அப்படியே இந்த பக்கம் சீனியர் பண்ண காமிச்சா இது என்ன கேம் இவ்வளோ கெட்ட ஸ்மெல்லாம் வருது அப்படின்னு பயந்து பேய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே நடந்து போகிறா. அப்போ ரீல் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து சீனியர் பொண்ணை பார்த்துட்டு நீ இந்த கேம்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு ஷாக்கிங்காக கேட்க சீனியர் பொண்ணு ஆமா நீ பயப்படுற மாதிரி இந்த கேம் அவ்வளோ டேஞ்சர் மாதிரி தெரியலையே அப்படின்னு திமிரா சொல்ல அதை கேட்ட ரீல் பொண்ணும் இனிமேல் தான் உனக்கு தெரியும் இது எவ்வளோ டேஞ்சரான கேம்னு அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கேன். உடனே சீனியர் பொண்ணு மற்ற பிளேஸ் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டதுமே ரீல் பொண்ணு அவங்க எல்லாருமே ஆல்ரெடி கேம்குள்ளே வந்திருப்பாங்க என் கூட வான்ற மாதிரி கூப்பிட. அப்போ சீனியர் பொண்ணு அங்கே இருக்கிற பூச்சியை பார்த்துட்டு பயந்து ஓடுறான். ஆனால் இவளுக்கு இங்கே இந்த பூச்சியை விட பயங்கரமானது எல்லாமே வரும்ன்ற மாதிரி தெரியாமல் இதுக்கே பயந்து ஓடுறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்றாங்க. ஆனால் செஃப் மட்டும் தான் வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நம்ம கிட்ட எதே மறைச்சிட்டான் இல்லையா அப்படின்னு பேசாமல் இருக்கிறாங்க. அதை செஃப் பார்த்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சண்டை மாதிரியே தெரியுது, அதனால நீ ஹீரோயின் கிட்ட பேசி சமாதானம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போக. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டேன், நான் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு சும்மா வேலையாக தான் போனேன், ஆனால் அந்த சீனியர் பொண்ணை நான் மீட் பண்ண மாதிரி அவளே இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டான், அது உண்மை கிடையாது, அவள் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோயின் கோவமாக கையை தட்டி விட்டுட்டு அதே இதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அது உன்னுடைய லைஃப், நீ என்ன வேணாலுமே பண்ணிக்கலாம், நீ யார்கிட்டையும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலுமே போகலாம், ஸோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னும் போது அந்த டைமில் யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்கும். உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்து ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த பிளே பாய் மாஸ்க் பண்ணு அதுக்கப்புறம் அந்த செஃப்னு 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பிளே பாய் நம்ம யாரும் கத்தலைன்னா யார் கத்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்க. அப்போ தான் ரீல் பொண்ணை தேடுறாங்க. அவளை காணோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்க. அப்போ சீனியர் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பார்த்துட்டு நீயும் இந்த கேம் விளையாடுறேன்னு அந்த ரீல் பொண்ணு சொன்னா, உங்க கூட கேம் விளையாடுறது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னதும் இதை பார்த்து நம்ம ஹீரோ சாக்காக்கி நீ எப்படி இந்த கேமுக்குள்ள வந்து அப்படின்னதும் உடனே அந்த ரீல் பொண்ணு தான் நான் அவகிட்ட அந்த ஹெல்மெட்டை போடாதேன்னு சொன்னேன், ஆனால் அவள் தான் என்னுடைய பேச்சு கேட்காம இந்த கேம் விளையாடுவேன்னு சொல்லி இந்த ஹெல்மெட் எடுத்து போட்டுட்டா அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட சீனியர் பொண்ணு ஏன் எல்லாருமே பயப்படுறீங்க, நான் இதை விட ரொம்பவே
டேஞ்சரான கேம்லாம் விளையாடி இருக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கேம் கிடையாது, இது ரொம்பவே டேஞ்சரான கேம் அப்படின்னு சொல்ல உடனே இந்த சீனியர் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு எதுவுமே ஆகாது சரியா அப்படின்னு எதுவுமே நம்ம ஹீரோயின் வந்து கோவமா மறைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ, அடி பாவி, ரியல் லைஃப்ல தான் எனக்கும் ஹீரோயினுக்கு இடையில வந்து உயிரை வாங்கினேன், இப்போ கேம்குள்ளேயும் வந்து உயிரை வாங்குறியா அப்படின்னு மனசுல புலம்ப. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. உடனே எல்லாருமே அங்க போறாங்க. சீனியர் பொண்ணை கண்டுக்கிடாம போறாங்க. அதை பார்த்து சீனியர் பொண்ணு, என்ன நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு அவளும் அங்க போறா. அங்க ஒரு குட்டி டிவி இருக்குது. அந்த டிவில ஒரு கார்ட்டூன் மாதிரி பேசுறாங்க. இந்த லெவல் ரொம்பவே சிம்பிள், நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்க அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தான் அதை கேட்ட ரீல் பொண்ணு. அப்போ கண்டிப்பா இந்த கேம் சிம்பிள் தான் அப்படின்னதும், ஆனா பிளே பாய் அது சொல்றதை நம்பாத, கண்டிப்பா இது ரொம்பவே டேஞ்சரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஸோ ரீல் பொண்ணு இதெல்லாம் கேட்டு, ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த கார்ட்டூனும் கேம் ஸ்டார்ட், இப்போ யாராவது ஒருத்தர் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே உள்ளே போனால் உயிரோட வருவோமான்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போய் உள்ளே போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கேமை பற்றி தான் சீனியர் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, அதனால என்ன யாருமே போகாமல் பயந்து நிற்கிறாங்க. நம்ம தைரியமாக போனால் தான் ஹீரோவுக்கு நம்ம மேலே இன்னும் நம்பிக்கை வரும் அப்படின்னு தைரியமாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறா. அதை பார்த்து எல்லாருமே வேண்டாம் போகாத அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அதுக்குள்ளே லிஃப்டோடைய கதவு வந்து லாக் ஆகிடுது. ஸோ அதை பார்த்துட்டு சீனியர் பொண்ணு இப்போ பயந்துட்டா. உடனே வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற பிளேயர்ஸ் வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பயந்து போயிருக்காங்க. உடனே கார்ட்டூன் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீ பிளேயர்ஸை விட பெஸ்ட்ன்ற மாதிரி ஏன் நினைக்கிற அப்படின்னு கொஸ்டின் கேட்க. ஸோ இந்த சீனியர் பொண்ணு, நான் டீசென்டான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் தான் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்குவேன், அடுத்தது அந்த காலேஜில் நான் தான் ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுன்சில் பிரசிடென்ட், அதனால நான் இவங்களை விட கொஞ்சம் பெஸ்ட்டு தானே அப்படின்னு பெருமையாக சொல்ல. அதை கேட்ட எல்லாருமே என்னடா வா இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சிரிக்கிறாங்க. உடனே கார்ட்டூன் வந்து, நீ சொன்னது கரெக்டானு பார்க்கலாம் அப்படின்னதும், அப்புறமா கொஞ்ச நேரத்திலே கார்ட்டூனும் பார்த்தீங்கன்னா நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னதும் அதை கேட்டு சீனியர் பொண்ணு சிரிக்கிறான். ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின், இங்கே இருக்கிறதுல யார் அவனுக்கு பிடிக்காது அப்படின்னது உடனே சீனியர் பொண்ணு ஹீரோயினை பார்க்குறாங்க. ஏன்னா அவள் தானே இவளுக்கும் ஹீரோவுக்கும் நடுமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ உண்மையை சொன்னால் ஹீரோ நம்மளை வெறுத்துருவான்றதுக்காக எனக்கு எல்லாருமே பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்ல உடனே அந்த கார்ட்டூனும், உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், உண்மையை சொல்லு அப்படின்னதும் ஸோ ரீல் பொண்ணு, இது ரீல் கேம் தானே, உண்மையை சொல்லுன்ற மாதிரி சொல்லுது அப்படின்னு பார்க்க. அதே மாதிரி ஹீரோவும், ஆமாம் நீ நினைக்கிற மாதிரி இது கேம் கிடையாது, உண்மையாக சொன்னால் மட்டும்தான் நீ சாக மாட்ட அப்படின்னதும் கூடவே நம்ம ஹீரோயினும், ஆமா நீ இந்த கேம்ல செத்தா ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிடுவேன், அதனால உண்மையை சொல்லிடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன். ஸோ சீனியர் பொண்ணுக்கு பயமாயிடுது. ஸோ கோவமா, நான் உண்மையை தான் சொல்றேன், இவங்க எல்லாருமே என்னுடைய காலேஜில் படிக்கிறவங்க தான், அது மட்டும் இல்லாமல் அந்த செஃப் என்னுடைய காலேஜ் செஃப் தான், அதனால அவரே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்லிட. உடனே கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா, அப்படியா சரி நீ சொன்னது கரெக்டானு செக் பண்றேன்ற மாதிரி செக் பண்ணுது. அதுக்கப்புறமா என்ன சொல்லுதுன்னா, நீ சொன்னது தப்பு, அதனால இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னதும் டக்குன்னு கரண்ட் வந்து சீனியர் பொண்ணு மேலே பட்டு அவ கத்திக்கிட்டே காத்தா மறைஞ்சு போயிடுறா. அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் கோவமா, அவள் எங்கே போனா அப்படின்னதும் ஸோ கார்ட்டூனும் சிரிச்சுக்கிட்டே, அவள் தப்பாக ஆன்சர் பண்ணதுனால அவள் இறந்துட்டான் அப்படின்னதும் அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அடுத்தது யாரும் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான்ற மாதிரி கார்ட்டூன் வந்து கேட்க ஸோ நம்ம ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அதை பார்த்துட்டு செஃப் வந்து நீ போகாத அப்படின்னு தடுத்துட்டு உள்ளே போக அப்போ ரெண்டு பேரும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ டோரும் லாக் ஆகிடுது. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னதும் உடனே ஹீரோயினும் செஃப்பும் சரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கார்ட்டூன் ரெண்டு பேர்கிட்டையும் உங்கள் பிடிச்சவங்க இறந்து போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னதும் ஒன்று ரெண்டு பேரும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ கார்ட்டூன் வந்து கரெக்ட் ஆன்சர், செகண்ட் கொஸ்டின், இறந்தவங்க உங்களுடைய ரிலேஷனா அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் ஆமான்னு சொல்ல ஒன்று அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல. அடுத்தது மூணாவது கொஸ்டின், உங்களுக்கு யாரை உங்கள் வாழ்க்கையில் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கேட்க ஒன்று நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய அப்பாவை தான் நினைக்கிறான். ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறான். அதை பார்த்த கார்ட்டூன் டக்குன்னு சொல்லுங்க, இன்னும் 3 செகண்ட் தான் டைம் இருக்குது அப்படின்னதும் ஸோ மற்ற பிளேயர்ஸும் சீக்கிரமாக சொல்லிட்டு வெளியில் வாங்க அப்படின்னு கத்த. ஆனால் ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க. ஸோ கார்ட்டூனும் பார்த்தீங்கன்னா டைம் அப் அப்படின்னு சொல்ல அந்த லிஃப்ட்டுக்கு கீழே வந்து கதை ஓப்பன் ஆக ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்களும் கார்ட்டூன் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்க அப்படின்னதும் அவங்க ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ணலை, அதான் ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் பண்ணி கீழே அனுப்பி வச்சிருக்கிறேன். ஸோ பயப்படாதீங்க, நல்லா தான் இருக்காங்க. அதாவது அவங்க ரெண்டு பேரும் கீழே போய் தனியாக விளையாடுவாங்க, அந்த டனல்ல இருந்து தப்பிச்சு வந்தால் அவங்க கூட அடுத்து கண்டினியூஸாக விளையாடுவாங்க அப்படின்னதும் ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே நிம்மதியாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செஃப் ரெண்டு பேரும் அந்த டனலை வந்து விழுந்துடுறாங்க இல்லையா. ஸோ ரெண்டு பேரும் அந்த டனல்ல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு பயந்துக்கிட்டே தேடிட்டு போக அப்போ திடீர்னு அந்த டனல்ல உள்ள கட்டெல்லாம் கீழே வருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கீழே இருக்கிற ஒரு பவுடரை வந்து தூக்கி வீசுறாங்க. அப்போ அவளுடைய கையில் வந்து அடிபட்டுருது. ஆனாலும் அந்த கட்டை வந்து கீழே விழுந்துக்கிட்டே வருது. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க.
இந்த பக்கம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறான். உடனே கார்ட்டூன் ஹீரோ கிட்ட உனக்கு இந்த கேமில் உள்ள ஃபர்ஸ்ட் டேலேயே இந்த கேம் சீக்ரெட் பற்றி தெரியும் தானே அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்ல, அடுத்தது அந்த கார்ட்டூன் வந்து கரெக்ட் ஆன்சர் நீ போன்ற மாதிரி கதை ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோவும் லிஃப்ட்ல இருந்து வெளியில் வரான். அதை பார்த்த மற்றவங்களும் ஹீரோவுக்கு இந்த கேமை பற்றின சீக்ரெட் தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கிறேன் அப்படின்னு கோப்படுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக போய்ட்றான். அடுத்தது கார்ட்டூன் வந்து ரீல் பண்ண லிஃப்ட்டுக்குள்ளே வர சொல்ல, ஸோ ரீல் பண்ணும் பயந்துக்கிட்டே உள்ள போகிறா. நீ செல்ஃபிஸ் தானே அப்படின்னதும் இவ்வளோ ஆமாம் நான் செல்ஃபிஸ் தான் அப்படின்னதும் இதுவும் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிட்டு கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு செகண்ட் கொஸ்டினா நீ இந்த கேம்ல இருந்து தப்பிச்சு போக எல்லாத்தையுமே கொள்ளுவத்தானே அப்படின்னதும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னதும் அதை கேட்ட கார்ட்டூனும் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் ஒழுங்காக உண்மையை சொல்லிடு உனக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு 3 செகண்ட் டைம் கொடுக்க. ஸோ இவளும் பயந்துக்கிட்டே உண்மையை சொன்னால் இவங்க எல்லாருமே நம்மளை தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த கரண்ட் வந்து பக்கத்தில் வரவும் ரீல் பண்ண பயந்து போய் ஆமாம் நான் என்னுடைய உயிரை காப்பாற்ற யாரனாலும் கொலை பண்ணுவேன் அப்படின்னதும் அதை கேட்டதுமே கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ கார்ட்டூனும் பார்த்தீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு நீ வெளியில் போ அப்படின்னு அடுத்தது மாஸ்க் பண்ண உள்ளே வர சொல்லுது. எல்லாருமே ரீல் பண்ண பார்த்து இவ உயிருக்காக நம்மளே உயிர் எடுப்பாளா இவ இவ்வளோ செல்ஃபிஷான ஆளா அப்படின்னு கொஞ்சம் முறைச்சு பார்க்குறாங்க. இங்கே இந்த ரீல் பண்ணும் பயந்துக்கிட்டே வெளியில் போகிறா. அடுத்தது மாஸ்க் பண்ண உள்ள வர உடனே கார்ட்டூன் வந்து மாஸ்க் பண்ணிக்கிட்ட அந்த பிளே பாய் வந்து கோலை தானே அப்படின்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்ல அதை கேட்ட பிளே பாய் இவா நம்மளை இவ்வளோ மோசமாக நினச்சிருக்கிற அப்படின்னு கவலைப்பட நீ சொன்னது கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நீ அவனுடைய லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்க ஸோ அந்த பொண்ணு அப்படியே பிளே பாய் பார்க்குறா. அதை பார்த்துட்டு ரீல் பண்ணு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி லவ் பண்ணுறாங்க ஆனால் அந்த கார்ட்டூன் அதை கெடுக்க பார்க்குதோ அப்படின்னு பயந்து போய் வேற கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு கார்ட்டூன் கிட்ட சொல்ல, ஆனால் கார்ட்டூன் வந்து மாஸ்க் பொண்ணுக்கிட்ட டைம் 3 செகண்ட் தான் சீக்கிரமா பதில் சொல்லு இல்லைனா சாகு அப்படின்னு மிரட்டிட. ஸோ அந்த மாஸ்க் பொண்ணுக்கு பிளே பாய் பிடிக்கும் ஆனால் அதை ஓப்பனாக சொல்ல பயம் போல. ஸோ சொல்லாமல் இறந்துடலாம் அப்படின்னு கண்ண முடிய ரெடி ஆகுறா. கரெக்டாக கரண்ட்டும் பாஸ் ஆக போகுது. அதுக்குள்ளே பிளே பாய் கார்ட்டூன் கிட்ட டே லூஸ் அவளுக்கு என்ன பிடிக்காட்டியுமே நான் அவளை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீ ரீல் பொண்ணுக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்ட உன் உயிரா இல்லைனா மற்றவங்களுடைய உயிரான்னு கேட்டல. ஸோ எல்லாருக்குமே அவங்க உயிரை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது ஹீரோ கிட்ட என்ன கேட்ட எங்க கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறேன்னு தானே அது எங்களுக்கு நல்லது பண்ண தான் அவன் அப்படி பண்ணுவான். நீ எல்லாத்தையுமே அகைன்ஸ்டா மாற்றி மாற்றி சண்டை போடுவான்னு நினச்சியா அது நடக்காது. அம்மா நீ எங்ககிட்ட என்ன சொன்ன கொஸ்டின் கேட்பேன் ஆன்சர் பண்ணணும்னு தானே நாங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம் அதனால அவளை வெளியில் விட்டுரு அப்படின்னு கோவமாக சொல்ல இதை கேட்ட கார்ட்டூனுக்கும் கோவம் வந்து அந்த மாஸ் பொண்ணுக்கு கரண்ட் பாஸ் பண்ண போகுது. அதோட இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் போக போக பயங்கர விறுவிறுப்பாக போகும். அதெல்லாம் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிடலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.